நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு பரபவா தமிழ் ஆண்டின் 3வது மாதமான ஆனி மாத ராசி பலன்கள் காணலாம். ஆனி மாதம் 32 நாட்களை கொண்ட பெரிய மாதம். மிதுன ராசியில் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். சூரியனோடு இந்த மாதம் முழுக்க புதன் சூரியன் இணைவு. கடகராசியில் சுக்கிரன் குரு அசுரகுருவும் தேவகுருவும் கடகராசியில் இருக்கிறார்கள். ஆனி மாதம் 21ஆம் தேதி சிம்மராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். சிம்மராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி, மேசராசியில் ஆனி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அமாவாசை யோகத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபகவான் உச்சம் பெற்று பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் உங்களுக்கு பலமாக இருக்கிறது. ஜென்ம ராசியில் சூரியன் புதன் இணைவு உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு அமைப்பு. ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே வரும்போது பிரயாணங்கள் ஏற்படும். அடிக்கடி உங்களுக்கு பயணங்கள் உண்டாகும். ஒரு இடத்துல நிற்க முடியாது. அதிகமான யோசனைகள் தோன்றும். அது படிப்பு சார்ந்தா இருக்கலாம், உங்களுடைய வேலை உத்தியோகம் சார்ந்தா இருக்கலாம். ஜென்ம ராசியிலே புதன் இருக்கும்போது கம்சன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு 2 தொழில் 2 வேலை 2 வருமானம் சம்பாத்தியம் பெறக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். ஜென்ம ராசியிலே சூரியன் இருக்கும்போது இந்த மாதம் நீங்கள் கூடுதலான முயற்சி செஞ்சீங்கன்னா முன்னேற்றம் உண்டு. ஜென்ம ராசியிலே சூரியன் வரும்போது உடல் உஷ்ணமாகும். அதனால் தலைவலி, கண் வலி, வயிற்று வலி இந்த மாதிரி நோய் நொடி உபாதைகளும் சூரிய பகவான் ஏற்படுத்துவார். ஜென்ம ராசியிலே சூரியன் புதன் இருக்கும்போது மிதுன ராசி என்பளுக்கு அரசு உதவிகள், அரசு சலுகைகள், அரசியல்வாதிகள், அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுடைய உதவி இந்த மாதம் கிடைக்கும். அரசு சார்ந்து இந்த மாதம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி 2வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது மிதுன ராசிக்கு 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே செல்கிறார். இந்த மாதம் வரவும் உண்டு, செலவும் உண்டு. உங்களுக்கு செலவுக்கு கையில் பணம் இல்லாமல் வரும். அந்த பணம் இந்த மாதம் முடிவதற்குள் அந்த பணம் செலவாகும். 2வது வீட்டிலே குரு சுக்கிரன் இணைவு இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். 12ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 2வது வீட்டிலே கூட்டணி சேர்ந்திருக்கும் போது மிதுன ராசி என்பவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினாச்சும் நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. ஆனி மாதம் 21ஆம் தேதி 3வது வீட்டிற்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதம் பிற்பாதி உங்களுக்கு பொருள் வரவு உண்டு. அதாவது குடும்பத்துக்கு தேவையான இரும்பு ஜாமானம், சில்வர் பாத்திரம், பிளாஸ்டிக்கு, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி வைக்கலாம். தங்க நகை, வெள்ளி நகை வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 3வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது மிதுன ராசி என்பளுக்கு பொருள் வரவு உண்டு. மிதுன ராசிக்கு 11வது வீட்டிலே ஆனி மாதம் 5ஆம் தேதி வரை செவ்வாய் செல்கிறார். லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது நல்லது. ஆனி மாதம் 5ஆம் தேதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு வருகிறார். முடிஞ்சவரை இந்த மாதம் பெண்களை பற்றி நீங்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். அதனால் ஆனி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு பெண்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், அக்கா தங்கையாக இருக்கலாம். இந்த மாதம் பெண்கள் வழியில் மிதுன ராசி என்பதற்கு செவ்வாய் பகவான் மூலம் சில தொல்லைகள் கண்டிப்பாக உண்டு. 12வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது குறிப்பாக வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைலாம் வரும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வையில் செவ்வாய் வரும்போது மிதுன ராசி என்பதற்கு
காலில் வந்து நரம்பு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, நரம்பு வந்து அடிபடுது, காலில் வந்து முள் குத்துது, கால் வந்து கல்லில் போய் இடிக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. 12வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது வீடு பராமரிப்பு செலவு, விவசாய நிலம், விவசாயிகள் வந்து புதிதாக வெள்ளாமை பண்ணுறது, வண்டி வாகனத்திற்கு செலவு செய்வது, ஆடு மாடு புதுசாக வாங்கிறது, இந்த மாதிரியான செலவுகளும் மிதுன ராசி என்பளுக்கு இந்த ஆணி மாதம் உண்டு. மிதுன ராசி என்பளுக்கு 9வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்திலே ராகு இருக்கும்போது வீட்டை விட்டு, உள்ளூரை விட்டு வெளியூரில் தங்கி, வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பாகவே இருக்கும். நல்ல வருமானம் சம்பாத்தியம் உண்டு. குடும்பத்திலேயே இருப்பவர்கள், உள்ளூர்லேயே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா மூத்த சகோதரிகளிடம், அக்காவிடம், தங்கச்சியிடம் இந்த மாதம் வந்து பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 9வது வீட்டிலே ராகு இருக்கும்போது இந்த மாதம் பூர்வீக சொத்துக்கள் பாக பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகம் பிரித்து கொள்ளலாம். அதே மாதிரி சொத்துக்கள் ரீதியாக கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கம், சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த மாதம் தீர்வதற்கு வாய்ப்பு உண்டு. மிதுன ராசிக்கு 3வது வீட்டிலே கேது செல்கிறார். சிம்மராசியில் கேது இருப்பது உங்களுக்கு வந்து தைரிய வீரியஸ்தானத்தில் கேது இருக்கும்போது எதை தொட்டாலும் அது வந்து நாசமாகும். 3வது வீட்டிலே கேது இருக்கும்போது இளைய உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். இளைய உடன் பிறந்தவர்களுக்கு சம்பாத்திய குறைபாடு, சுபகாரியங்கள் தடை தாமதம், இந்த மாதிரி இளைய உடன் பிறந்தவர்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். கோச்சாரத்தில் 3வது வீட்டில் கேது வரும்போது பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் வாக்கியா வரப்பு இரவு நேரங்களில் நடந்து போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விஷக்கடி தொந்தரவுலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மிதுன ராசிக்கு 12வது வீட்டிலே செவ்வாய் வந்து ஆனி மாதம் 5ஆம் தேதி வரும்போது அவர் வந்து 6வது வீட்டை கடுமையாக இயக்குவார். அப்போ வந்து ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் உங்களுக்கு வந்து பகை, விரோதிகள், எதிர்ப்புகள் தொல்லை கூடுதலாக இருக்கும். உங்களுடைய செலவுகளுக்கு இந்த மாதம் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை மிதுன ராசி என்பளுக்கு ஏற்படும். 12வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 6வது வீட்டை இயக்கும் போது கண்டிப்பாக வந்து வேலை, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வந்து கூடுதலான உழைப்பு இருக்கும். வேலை, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் கொஞ்சம் நேர்மையாகவும் இருக்கணும். இல்லைன்னா வந்து வேலையில் வந்து பிரச்சனை ஏற்படும். வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து வேறு வேலை தேடக்கூடிய சூழ்நிலை கூட இந்த மாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.